அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த ஆபத்துக்களிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வந்து புதனோடு இணைகிறார். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் என்பதால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தருணங்கள்ல குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல திட்டமிட்ட காரியங்கள் நடந்தேற இருக்கு. உறவினர்களோடு மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டுங்க. சுக்கிரன் உங்களுடைய ஆட்சிக்கு பலம் பெற்று இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். முயற்சி பேரில் ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. கலை போட்டிகள் வெற்றி கிடைக்கும். புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து யோகம் தரும் நிலையில இருக்கிறாங்க. இதனால தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற ஒளி கிடைக்குங்க. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இவ்வளவு நாளாக காரணமே இல்லாம உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் புதிய வேலை ஒப்பந்தங்கள் மூலமாக சிறப்பு பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றங்கள் உண்டுங்க. ராசியில் வக்ரசனி ராகுவோடு இணைந்திருக்கிறார்கள். செவ்வாய் கேதுவோடு இணைந்து நேர பார்வையில் பார்க்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி உறவுகள் சிக்கல்கள் ஏற்படலாம். அதே போல் தலை, அடிவயிற்றில் போன்ற பாகங்களில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவம் பார்க்க நேரலாங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையில் அதிக கவனத்தோடு இருங்க. நகை வாங்கும் போது அதிக கவனத்தோடு கையாள்வது அவசியம். அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் வண்டி வாகன யோகம் ஏற்பட இருக்கு. அதே போல் நிலம் வாங்குவது, மனை வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இந்த ஆவணங்களில் கையெழுத்திடும் போது ஆவணங்களை சரிவர படித்து பார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்துள்ளதால் மனதில் கற்பனையான கவலைகளும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. சிறு மருத்துவ சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்கு. பல வழிகளில் கைப்பணம் விரயமாகும். சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாக இருக்கு. கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க. ஏன்னா தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என கூறுகின்றது புராதன ஜோதி நூல்கள். இருந்தாலும் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் எதிர்பாராத உதவிகள் தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. திருமணமான முயற்சிகள்ல தவறுகள் ஏற்படக்கூடும். தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிச்சயித்து எதிர்காலத்திற்கு நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது. தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியங்க. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு கைமாற்றாக பணம் கொடுத்து உதவுவது கூடாதுங்க. எதிர்காலத்தில் கடும் பிரச்சனையாக இது மாறக்கூடும் என கிரகநிலைகள் அறிவுறுத்தது. மிக பழமையான ஜோதிட நூல்கள். அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அன்றாட பொறுப்புகள்ல கடமைகள்ல அதிக கவனமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம பணிகள்ல கவனக்குறைவும் அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இல்லைன்னா பணிக்கு ஆபத்து ஏற்படக்கூடுங்க. அலுவலக சூழ்நிலை மற்றும் உயரதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களிடம் விவாதிக்க கூடாது. பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடுங்க. பணியில் பேசுவதில் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க. யாரிடமும் எதற்காகவும் போய் மற்றவர்களை பற்றி குறை கூற வேண்டாம். அதே போல் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியும் யாரிடம் எதற்காக
யாராகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பது கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ நிலைமைகளில் ஏற்பட்டு வரும் மாறுதல்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரம் அவ்வப்போது பாதிக்கப்படும் என சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளை இக்காலகட்டங்களில் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதில் தடங்களும் தாமதம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து அதே போல் கலைத்துறையினர் பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானமும் குறைய கொடுங்க. கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்க கொடுங்க. மாத ஆரம்பத்தில் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியங்க. நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுது. அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உயர்மட்ட தலைவர்களுக்கு பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பதை கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. பேச்சில் நிதானம் அவசியங்க. மேலும் சொல்ல போனா பொது மேடைகள்ல பேசுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை செய்யும் என கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுதுங்க. இத்தருணங்கள் அரசியல் பாதையில் அழைத்து செல்லும் உன்னத வழிகாட்டி ஜோதிடம் அரசியல் மேதில் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் இதனை வலியுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. சற்று நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டி இருக்குங்க. உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியங்க. இத்தருணங்களை தேவையற்ற விஷயங்கள்ல மனம் செல்வதால் கல்வி முன்னேற்றம் தடைபட இருக்கு. தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ சிறிது நேரம் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும். உங்களுடைய மனம் ஈடுபடுங்க. இறைவனுடைய சுரூபத்தை உள்ளத்தில் நிறுத்தி தியானம் செய்தால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள பூமி கரகரான செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடைய இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை உடல் நலன்ல கவனமாக இருங்க. அதே போல இத்தருணங்கள்ல சனி ராகு சேர்க்கை அறிவுறுத்தது. மேலும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியங்க. ஜென்ம ராசியில் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. இல்லை அப்படின்னா நீங்களே உங்களுடைய தவறுக்கு மனம் வருந்த வேண்டியிருக்கும். கவனம் மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது. சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னம் அளிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.